ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபலூடா. ஃபலூடாவோட தாயகம் ஈரான். ஈரான்லேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அதுவும் கோயம்புத்தூரில் 2K கிட்ஸ் கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஃபலூடா வெளியில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ காஸ்ட் இருக்காது. ப்ரிப்ரேஷன் நம்ம கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம்னா பட்டுன்னு நம்ம அப்படியே லேயராக அடுக்கணும்னா ரொம்ப ஈஸி. அந்த ஃபலூடா நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெல்லி செய்கிறதுக்கு கடைகளில் இது மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜெல்லி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வாங்கின பாக்கெட்லேயே 2 பாக்கெட் இருக்குங்க. ரெண்டையுமே கொட்டி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. ஜெல்லி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், தண்ணியோட அளவும் கொடுத்துருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜெல்லி செஞ்சிடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இதில் இருந்துட்டு அவங்க பேக்கெட்டில் போட்ட அளவில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துருக்கேங்க. முதல்ல பாதி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். மேற்கொண்டு மீதி தண்ணியையும் ஊற்றி நல்லா கலந்து வச்சுடுங்க. ஜெல்லியை கலந்து விட்டுட்டு நல்லா சூடாகினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா ஜெல்லி ரெடி. எனக்கு ஜெல்லி ரெடி ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம், நார்மலாக கீழே வச்சாவே போதுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபலூடாக்கு. டேஸ்ட்டுமே நல்லா வந்திருக்குங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ இதை எடுத்து இன்சைடு வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சப்ஜா சீடு, அதாவது துளசி விதைகள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு எடுத்துருக்கேங்க. இதில் 6லேருந்து 7 வரைக்கும் ஃபலூடா செய்ய எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி தாங்க. ஊற்றுனிங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நல்லா சாஃப்டாக வேணும்னா 1 ஹவர் முன்னாலேயே ஊற வச்சுடுங்க. அப்போ நல்லா சாஃப்ட் கொடுத்துடும். சப்ஜா சீடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி பொதுன்னு வந்திருக்கு. இதை எடுத்து இன்சைடு வச்சுருங்க. ஃபலூடா சேவை அப்படின்னு கடைகளில் கேட்டால் கிடைக்குங்க. சோள மாவில் செய்கிற சேவை. இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அணில் சேமியா, ட்ரூ சேமியா இதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஒரு பாக்கெட் சேமியாவையும் சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷம் வேக வைங்க. போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூபுகளும் சேர்த்து வச்சுருக்கேங்க. அதில் இந்த சேமியாவை அப்படியே கொட்டிடணும். தண்ணியை ஃபுல்லாக இழுத்துட்டு சேமியாவை மட்டும் கொட்டுங்க. இந்த சேமியாவை இதில் சேர்த்துட்டு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த சில் வாட்டர்லேயே இருக்கட்டுங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சேமியாவெல்லாம் எடுத்து ஒரு ட்ரை பவுலில் வச்சிடலாம். ஃபலூடாக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். சேமியாவில் இருக்க சில் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இதையும் இன்சைடு வச்சுக்கலாங்க. இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் சேமியா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபலூடாக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க. மாதுளம்பழம், பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, ஆப்பிள் சின்ன சின்ன க்யூப்புகளாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பச்சை திராட்சையுமே நல்லா சாப்பிட்ற மாதிரி குட்டீஸெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த பழங்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இதுலேயே கிவி பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், பைனாப்பிள், என்ன பழம் உங்களுக்கு பிடிக்குமோ இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாங்க. பாதாமும் பிஸ்தாவும் சீவி எடுத்திருக்கேன். உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பும் அத்திப்பழமும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இன்சைடு எடுத்து வச்சுடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 5 கரண்டி அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேங்க. எனது கரண்டி சின்னது அப்படிங்கிறதுனால 5 கரண்டி எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. உங்கள் வீட்டு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. கடைகளில் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 5 ரவுண்டு 6 ரவுண்டு போட்டு எடுங்க. அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு அடித்தா போதும்.
ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் ஃபலூடாவில் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபலூடா செய்கிறதுக்கு ஒரு ஃபலூடா பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை மேலே லேயராக சேர்த்துக்கோங்க. அடுத்தது சேவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃபலூடா நம்ம வீட்டில் செய்கிறப்ப காஸ்ட்டும் கம்மியாகும். நமக்கு பிடிச்ச ஆர்டரில் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஜெல்லி சேர்த்துருக்கேன். திரும்ப ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம மிக்சியில் அடித்து வச்ச இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பழம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதுங்க. அடுத்தது வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு க்யூபு. ஐஸ்கிரீம் மேலே பாதாம் பிஸ்தா துருவி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு டம்ளர் நைட்டு குடித்தா போதுங்க, வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ ஐஸ்கிரீம் தலை மேலே ஒரு செரியை வச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக ராயல் ஃப்ரூட் ஃபலூடா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டிலே அடிக்கடி செஞ்சுக்கலாங்க. சம்மருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராயல் ஃப்ரூட் ஃபலூடா நாங்கள் ஒரு பிடிக்க போகிறோங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.